ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கீரை பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய், சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, வெள்ளைப்பூண்டு எல்லாம் எடுத்து நம்ம தனித்தனியாக வச்சுக்கலாம். கீழே கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் அரிசி எடுத்துக்கலாம். ஒரு ஜாரில் அந்த துருவி வச்சுருக்கிற ஒரு கப் தேங்காவை போட்டு 2 பச்சை மிளகா, 3 பல் வெள்ளைப்பூண்டு, ஒரு சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். கொஞ்சம் குறைப்பாக அரைக்கணும், ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்கக்கூடாது. ஒரு வாணலியில் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அரிசி, அப்படியே அந்த அரிசி ஒரு ஸ்பூன் அரிசி போட போகிறோம். அரிசி நல்லா பொரிஞ்சு வரணும். இதுதான் அந்த கீரைக்கு டேஸ்ட் கொடுக்க போகுது. அரிசி நல்லா பொரிஞ்சு வரணும். அரிசி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறதான கீரையை எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை எடுத்து நம்ம கீரையை ஆட் பண்ண போகிறோம். அதில் நல்லா பண்ணிவிட்டு கலக்கக்கூடாது. கீரையை கிளறி விடக்கூடாது. நடுவில் கொஞ்சமாக இந்த கீரையெல்லாம் சைடில் தள்ளி விட்டுட்டு நடுவில் என்ன பண்ண போகிறோன்னா அந்த எண்ணெய் இருக்கும் இல்லையா, அந்த எண்ணெயிலேயே நம்ம அரைச்சி வச்சுருக்கிறதான அந்த தேங்காய், வெள்ளைப்பூண்டு அதெல்லாம் சேர்த்து ஒன்றா அதுக்குள்ளே போட்டுற போகிறோம். நல்லா அதில் எல்லாம் போட்டு விட்டு கிளறக்கூடாது. அந்த கீரையை வச்சு அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த இதை மூடி வச்சுட்டு போகிறோம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி விட்டு, தண்ணி விடக்கூடாது, தண்ணி விடாமல் மூடி வைக்கணும். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் அது தண்ணி விட ஆரம்பிக்கும். அது தண்ணி விட ஆரம்பிக்கிறப்போ முதல்ல உப்பு போட்டால் கீரை முழுவதும் தண்ணி விட்டுரும். அதனால் கொஞ்சம் அது வெந்தரன்னு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சமாக உப்பு போடணும். உப்பு போட்டு அப்படியே உப்பு மெதுவாக கிளறி விடாமல் உப்பு அப்படியே மெதுவாக அது மேலே படுற மாதிரி வைக்க போகிறோம். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா அதை நல்லா அப்படியே அந்த தேங்காய், உப்பு, கீரை எல்லாத்தையும் கிளறி விட்டுடணும். கலர் பாருங்கள், கலர் எப்படி இருக்குன்னு. கலர் மாறாது. கீரையோட கலர் அப்படியே இருக்கும். டேஸ்ட்